பக்கத்துல ரோடு போய் உக்காந்து வச்சுக்க. எதுக்கு? இதுக்குதான் பொண்ணு பப்புங்க. நீங்க இப்பதான் பிஞ்சி. யார் சொல்லுது? நான் என்ன சொல்றேன், பழுத்து பொண்ணு சொல்லி கொடுத்தானே. ஏப்பா அந்த பொண்ணு எவ்வளவு நேரம் நின்று கிடக்குறேன்னு சொல்றாங்க. அவருக்கு தெரியல. பக்கத்திலே ரோடு போய் உட்காந்துப்பேன். எதுக்கு? போராடுவேன் போராடுவேன் முத்தம் கொடுக்கவில்லை என்று போராடு. முத்தம் கொடுக்கல ரோட்ல போய் உட்காந்து போராட்டம் பண்ணுவேன். ஆமா, ஒரு ஆள் போய் உட்காந்து போராட்டம் பண்ணினா போற வர லாரி பஸ்ல உங்களால ஏறி போகும். ஏன்னா ஒருத்தி போறேன், 10 அக்காவை கொண்டு போறேன். இப்படி வருவாங்க பாரு. ஏன் வர மாட்டீங்க? வரமாட்டேன். வருவோம், நாங்க தான் வருவோம். ஏங்க 10 ரூபாய் ஜூஸ் வாங்கி தரலாம். 10 ரூபாய் ஜூஸ் எப்போ வாங்கி தருவாங்க? ஏன் வராதோ? நம்ம போகும்போது தான் வாங்கி தருவாங்க. ஏங்க வாங்க டைம் ஆகுது இல்லைங்க. என்ன உனக்கு முத்தம் தானே? நான் ஆசைப்பட்ட மாதிரி முத்தம் தானே, தாராளமா தரமா? வாங்க வண்டிக்க போயிடலாம். முத்தம் தரன்னு சொன்னேன். யார் தருவாங்க தெரியுமா? இங்க நடந்த விஷயத்தை என்னுடைய தந்தனத்தில் சொன்ன உடனே எங்க அப்பா வந்து உனக்கு முத்தம் கொடுப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கட்டி அடைக்க வேண்டும், முத்தம் கொடுக்கணும்னு கேட்டேன். அண்ணன் சொல்றீங்க, நீங்க எங்க போறேன்னு சொன்னீங்க. எங்க அப்பா போய் சொல்ல போறேன்னு சொன்னேன். உங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டீங்கன்னா ஆடைக்கு அப்படி எதிராண்டா. அப்படியே திருந்துட்டியா? இந்த ஆடை எதற்காக அணிகிறான்னா? மாடத்துக்கு தான் துணி போடுறோம். மாடத்துக்கு தான் துணி கட்டுறோம். உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டீங்கன்னா என் மாடங்க அப்படி எதிராண்டா. நான் பத்தினியா மாறிட்டேனா? நான் பத்தினிலே டபுள் பத்தினியானா? பத்தினி தான் கேள்விப்பட்டிருக்கேன். டபுள் பத்தினி எப்படி? அது அப்படிதானா? சேர்த்துனா சரி, எப்படியா தெரிஞ்சுக்கலாம். அண்ணா நான் நாட்டி ஆடவானே எனக்கு நான் தலை எழுத்தாம. நாட்டி ஆட வரதுக்கு தலையெழுத்தான்னு கேட்கிறேன். நீ நாட்டி ஆட வரல, நான் கலெக்டர் ஆஃபீஸ்ல கையெழுத்து போட்டு இருப்பியா? இதான் தலையெழுத்து. கொஞ்சம் அப்புறம் என்ன அண்ணா, நான் நாட்டி ஆட எதுக்கு தெரியுமா வந்தேன்? ஏன் எதுக்கு? எனக்கு அப்பனும் இல்லை, எனக்கு அம்மாவும் இல்லை. அண்ணா அப்பா அம்மாவே இல்லையா? என்ன எங்க அப்பா அம்மா? எங்க அப்பனும் அம்மாவும் நாடா கோயில் அடிச்சுட்டு போயிட்டாங்கண்ணா. நாடா கோயில் எப்போ வந்தது? நாடா கோயில்
ஆமா நாடா போய் எப்போ வந்து இந்த கோமணம் கோயில் வந்துச்சு இல்ல அதுல யார் யார் போனாங்க அதுல எங்க பாட்டி தாத்தா போயிட்டாங்கண்ணா நாடா புயல் கோமணம் புயல் இதெல்லாம் வந்துதா அது சரிதான் ஆமா சரி உனக்கு அண்ணன் தம்பியாவது யாராவது எனக்கு அண்ணனே இல்ல அண்ணா என் கூட பிறந்த தம்பி இல்லண்ணா அழவே எப்போ அண்ணன் தம்பி இல்லைன்னு சொல்லிட்டியோ இனி முதல் கொண்டு உனக்கு அண்ணன் ஆயிருக்கிறோமா நீங்களா அழவே அழாது இதே ஊர்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து திருமணத்தை நான் முடிச்சு வைக்கிறேன் இந்த ஊர்லயா ஆமாமா ஐயோ தக்காளி வந்து ஒண்ணு அடங்கல ஊர் நல்ல ஊர் ஊர் நல்ல ஊர் நிறைய சொல்ல முடியாது நல்ல பையன் அண்ணா எனக்கு கல்யாணம் வேணாம் அண்ணா கல்யாணம் வேணாவா கல்யாணம் பண்ணாம இப்படியே இருந்தா மரியாதை இருக்காதுமா நல்லபடியா போயிடுவேன் அது சரிதான் அண்ணா நீங்க எப்ப எனக்கு அண்ணன் சொன்னீங்களா அண்ணா எனக்கு வாரி கொடுக்கணும் அண்ணா எனக்கு சீரை செய்யறோம் அண்ணா எனக்கு அள்ளி கொடுக்குறோம் அண்ணா எனக்கு கிள்ளி கொடுக்குறோம் அண்ணா யாராவது அக்கா தங்கச்சிக்கு அண்ணன் தம்பி கிள்ளி கொடுப்பாங்களா அதெல்லாம் அந்த காலத்துல அப்ப வயசுல இருக்கிறவங்க வயசானவங்க ஆமா அது வயசானவங்க அப்பெல்லாம் மாட்டு வண்டி சீரு அனுப்புவாங்க அப்போ ஆனா இப்ப இருக்கிற அண்ணன் தம்பிக்கு சீரு கீழே குத்துறான் மேல குத்துறான் என்னடா அங்க இருந்து இங்க சிக்கல கொடுக்குறடா யாரு தாண்டா எதுல விட்டேன் ஆனா அப்ப வயசானவங்க எல்லாம் அப்படி சீரு வருஷம் மாட்டு வண்டி அனுப்புவாங்க ஆனா இப்ப இருக்கிறவங்க கிள்ளி கிள்ளி தான் கொடுக்குறாங்க அத ஒரு சில அண்ணனுக்கு கொடுக்க கூட மாட்டேங்கிறீங்க அப்படி கிடையாதுமா அப்ப வந்து சவர விலை கம்மியா இருந்தது நிறைய போட்டு அனுப்பிச்சாங்க இப்போ ஒரு சவரம் 58,000 நெருங்குது எப்படி போட்டு அனுப்ப முடியும் நிறைய அண்ணா நாங்க பிறந்த பொண்ணுங்க மயிலே இருக்குண்ணா நீ கூடு விடா சாப்பிடாது அண்ணன் தம்பி கொடுக்கல கூட பிறந்த பொறுப்பை சாமி விடக்கூடாது பிறந்த பொறுப்பை சாமி விட்டா பழிதுன்னு சொல்லுவாங்கம்மா அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி இருக்குண்ணா சரி இருக்கிறத கொடுக்குறோமா அழாத அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா என்ன நடந்தது யாருக்கும் சொல்ல மாட்டீங்களா போங்க நடந்த விஷயத்தை சொல்லக்கூடாது சரிம்மா சொல்ல மாட்டேன் போயிட்டு வா ப்ராமிஸ் பண்ணிட்டு போகலாம் ஏன் சத்தியம் செய்தாதான் நம்ம வேணும் ஆமாண்ணா நீ வாழற வாழ்க்கைக்கு நான் புரிஞ்சு வைக்க மாட்டேன் அப்படி இல்ல நடந்தது மட்டும் யாருக்கிட்ட சொல்லாது நடந்த விஷயத்தை யார் இடத்துலயுமே சொல்ல மாட்டேன் சத்தியம்